டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் அது மட்டும் இல்லாமல் இன்க்ளூசிவாக டெஸ்ட் பேஜுமே நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுறோம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் என்ன அப்படின்னா காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய வீடியோ தொகுப்பில் 30 வினாக்கள் சைக்காலஜி, 10 வினாக்கள் அஸ் யூஸ்வல் கரண்ட் அஃபேர் ஜிகே இருக்கு. அப்போ 150 வினாக்களில் 150 மதிப்பெண்களில் எடுத்த உடனே நீங்கள் ஒரு பிஜி டிஆர்பி நான் பிஜி புக்கு மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா அடிப்படையை வந்து தெரியாமலே போயிடும். புதுசா நீங்க யாராவது ஜாயின் பண்ண வரீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது போக டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் அது மட்டும் இல்லாமல் இன்க்ளூசிவாக டெஸ்ட் பேஜுமே நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுறோம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் என்ன அப்படின்னா காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய வீடியோ தொகுப்பில் காமர்ஸ்னா என்ன அக்கௌண்டன்சினா என்ன அப்படின்னு நம்ம டீட்டெயிலாகவே வந்து பார்த்துருக்கோம். ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் வந்து நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து பிரேம் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து ஃபவுண்டேஷன் சீரிஸ் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஃபவுண்டேஷன் சீரிஸ் அப்படின்னா சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி +1 +2 காமர்ஸ் அக்கௌண்டன்சி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி பேசிக்கான ஃபண்டமெண்டல் டேட்டா வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபவுண்டேஷன் சீரிஸை பொறுத்த மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், டெஸ்ட் மட்டும் நாங்கள் கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபவுண்டேஷன் சீரிஸு. அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இதில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பர் வந்து வேலிஷனுக்கு போகும். மேபி இதில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேப்பர் வந்து எக்காரணம் கொண்டும் வேலிஷனுக்கு போகாது. ஓகே, அப்படி பார்க்கும்போது தமிழ் தகுதி தேர்வுக்கு ஆல்ரெடி டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணாமல் இருக்கக்கூடிய டீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களாவது ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஓகே, அடுத்து மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் 110 வினாக்கள் 110 மதிப்பெண்கள் மேஜர்ல இருந்து கேட்பாங்க. 30 வினாக்கள் சைக்காலஜி, 10 வினாக்கள் அஸ் யூஸ்வல் கரண்ட் அஃபேர் ஜிகே இருக்கு. அப்போ 150 வினாக்கள்ல 150 மதிப்பெண்கள்ல நம்ம எந்த அளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்றோமோ அதை பொறுத்து மட்டும்தான் அடுத்து சிவி போகிற மாதிரி இருக்கும், அடுத்து அப்பாயின்மெண்ட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ எடுத்த உடனே நம்ம ஒரு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய புக்கை வாங்கி படித்தோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. சிலபஸை நல்லா பார்க்கணும். தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸ் பாருங்க, இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் பாருங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அகாடமி சார்பாக அப்டேட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே அவைலபிளாக இருக்குது. அதையுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது மட்டும்தான் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, இனிமேல் வரக்கூடிய எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே, மூணாவது ஃபவுண்டேஷன் சீரீஸு. நிறைய பேர் வந்து எம்காம் படிச்சிருப்பாங்க, பிஎட் படித்து முடிச்சிருப்பாங்க, ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் எக்ஸெட்ரா. பட் இருந்தாலுமே இப்போ நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன்ல இருந்து நீங்கள் படிக்கும்போது ஈஸியாகவே வந்து அடிப்படை என்ன, இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் வந்து என்னென்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும். எடுத்த உடனே நீங்கள் ஒரு பிஜி டிஆர்பி நான் பிஜி புக்கு மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா அடிப்படையை வந்து தெரியாமலே போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எல்லாருமே வந்து சொல்கிற விஷயம் நான் படிக்க போகிறேன், படித்து பாஸ் ஆகணும், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் காமர்ஸ் டீச்சராக பணியில் அமரணும், அக்கௌண்டன்சி டீச்சராக பணியில் அமரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏகப்பட்ட கனவோடு வந்து படிப்பாங்க. பட் அதுக்காக நீங்கள் படித்தா மட்டும் பத்தாது, ப்ராப்பராக வந்து படிக்கணும். ஒரு டாபிக் படித்தா கூட அந்த டாப்பிக்ல இருந்து ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களால் நல்ல மதிப்பெண்கள் வந்து எடுக்க முடியும். ஓகே, அப்போ காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி, வணிகவியல் அண்ட் கணக்கியல், இந்த ரெண்டையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா காமர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வணிகம் அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து கணக்கை போட்டுக்குருவீங்க. எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு செலவு போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்களே வந்து மானிட்டர் பண்ணுவீங்க. பட் ஒவ்வொரு ஸ்டேஜுமே கிராஸ் பண்ண அதாவது உங்கள் பிஸ்னஸ்ஸு நல்லா டெவலப் ஆகுது அப்படின்னா ஜிஎஸ்டி எடுக்கணும், அதுக்கப்புறமா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த பொருள் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகுது, எந்த பொருள் வந்து சேல்ஸ் ஆகலை, என்ன ரீசனுக்காக இப்படி வந்து டவுனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா மானிட்டருமே வந்து நீங்கள் மட்டும் இல்லை உங்களோட சக ஊழியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து பயணிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருவாய் வருது, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருவாய் வருது, 5 வருஷத்துக்கு எவ்வளோ வருவாய் வருது அப்படிங்கிற மாதிரி தொலைநோக்கு பார்வையோட நீங்கள் உங்கள் பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இப்போ ரீசெண்ட் டைமில் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
கொரோனா டைமில் பணம் எடுக்கிறதுக்காக நம்ம ஏடிஎம் போய் வரிசையில் நின்றுக்கிட்டு இருந்தோம். ஏடிஎம்னா என்ன, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். அதுக்கப்புறமா நெஃப்ட்னா என்ன. ஸோ நெஃப்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பல்க் அமௌண்ட்டு ஒரு நபருக்கு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 ரூபா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஒரு 1 lakh 5 lakh 10 lakh எக்ஸெட்ரா. அந்தந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு அண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டு இந்த ரெண்டுக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போது நெஃப்ட்னா என்ன அதை பற்றியுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆர்டிஜிஎஸ் இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி ஐஎம்பிஎஸ் அண்டு யூபிஐ இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு சில வருடங்களாக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூகுள் பே ஜிபே நெட் பேங்கிங் எக்ஸெட்ரா. நெட் பேங்கிங் கூட ரொம்ப ரேரு தான். ஆனால் கூகுள் பே அண்டு பேடிஎம் ஃபோன்பே இந்த மூணுமே வந்து அஸ் யூஸ்வல் சும்மா நார்மலான ஒரு சின்ன கடையில் கூட வந்து நம்ம கியூஆர் ஸ்கேன் பண்ணோமா, ₹1 ₹10 டக்குன்னு நம்ம கிரெடிட் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இதனுடைய பயன்பாடுகள் என்ன, வளர்ச்சி தன்மைகள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த காமர்ஸ் அக்கௌண்டன்ஸ்ல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி செபி அமைப்புனா என்ன. இந்த செபி அமைப்பை பொறுத்த மட்டும் நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய வணிகம் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிலையன்ஸ் அமைப்பு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் இருக்குது, இதே மாதிரி டாடா இண்டஸ்ட்ரியல் இருக்குது, மிக முக்கியமான பெரிய நிறுவனங்கள் இருக்குது. அப்படின்னா இந்த நிறுவனங்கள் எங்கெல்லாம் வந்து முதலீடு வந்து பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு எவ்வளோ வருவாய் வந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி மிக முக்கியமான நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணக்கூடியது செபி. இந்த செபி கட்டுப்பாட்டு கீழே தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். செபியை தாண்டி நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. அப்போ இதனுடைய கடமைகள் என்ன அதை பற்றியுமே வந்து நம்ம கண்டிப்பாக படிக்கிற மாதிரி இருக்கும், பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்னா என்ன. சிறுதொழில் அண்டு குறுதொழில் பண்ணக்கூடிய ஒரு கிராமமாக இருக்கட்டும், ஒரு சிட்டியாக இருக்கட்டும், ஒரு சின்னதாக கடை வச்சிருக்கோம், ஒரு சின்னதாக ஒரு நிறுவனம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வந்து எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஐஎம்எஃப் இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துச்சு. அந்த போரில் பாகிஸ்தான் வந்து ஐஎம்எஃப் கிட்ட நாங்கள் வந்து ரொம்ப நிதியில் வந்து பற்றாக்குறையாக இருக்கோம், ஒரு அமௌண்ட்டை வந்து எங்களுக்கு வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டாங்க. ஐஎம்எஃப் அமைப்புமே வந்து ஒரு ஃபண்டை வந்து உடனே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்போ இந்த ஐஎம்எஃப் அமைப்புனா என்ன, இதனுடைய தன்மைகள் செயல்பாடுகள் என்ன, அப்போ இதை பற்றியுமே வந்து டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சார்க் அமைப்புனா என்ன, ஏசியன் அமைப்புனா என்ன, பிரிக்ஸ் அமைப்புனா என்ன, நாப்டோ. இந்த நாப்டோ இதை வச்சே பார்த்தீங்க அப்படின்னா 2 நாடுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய போர் இப்போ வரைக்குமே வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த நாப்டனுடைய செயல்பாடுகள் என்ன, உக்ரைன் ஏன் இந்த நாப்டோவில் இணைய ஆசைப்படுறாங்க, ரஷ்யா ஏன் இந்த உக்ரைனை வந்து நாப்டோ அமைப்பில் சேரக்கூடாதுன்னு போர் தொடுக்காங்க, அப்போ அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக நமக்கு வந்து ஜிஎஸ்டி நம்ம வந்து கொடுப்போம். இப்போ நம்ம ஒரு ஹோட்டல் சாப்பிட போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து நம்ம வந்து பே பண்ணுறோம். ஒரு பொருள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ணுறோம், அதாவது பே பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம எவ்வளோ ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், ஒரு ஸ்டேட்டு எஸ் ஜிஎஸ்டினா என்ன, அதே மாதிரி சென்ட்ரல் சி ஜிஎஸ்டினா என்ன. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டோரி ஜிஎஸ்டினா என்ன, யூடி ஜிஎஸ்டினா என்ன, அதே மாதிரி ஐஜிஎஸ்டி இன்டகரட் ஜிஎஸ்டினா என்ன. இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டும் எந்த நாடு முதல்ல ஜிஎஸ்டியை வந்து கொண்டு வந்தாங்க, நம்ம இந்தியாவில் எந்த ஸ்டேட்டு முதல்ல ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க, நம்ம தமிழ்நாடு எத்தனாவதா ஜிஎஸ்டியை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இதையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணணும், யாரெல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணக்கூடாது, யாரெல்லாம் வந்து ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ணணும், யாரெல்லாம் வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே வந்து இந்த காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சியில் வந்து நம்ம தெளிவாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஃபவுண்டேஷன் சீரிஸ் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு, அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. அடுத்தடுத்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா
பிரைம் சீரிஸ் வந்து அப்டேட் ஆகும். பிரைம் சீரிஸ் வரப்போ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் அப்டேட் ஆகும், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் அப்டேட் ஆகும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து காமர்ஸ் அக்கௌண்டன்சி வணிகவியல் கணக்கில் ரெண்டுக்குமே அப்டேட் ஆகும். அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஈலைட்டை பொறுத்த மட்டும் ஈலைட் சீரிஸ் வந்து முழுக்க மாடல் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது போக தமிழ் தகுதி தேர்வு ஆல்ரெடி நடந்துகிட்டு தான் இருக்குது. அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேஜர் டெஸ்ட்டு ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு. அதையுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ண வரீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது போக கல்வி உளவியல், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள் அதுவுமே ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. சிலபஸை பார்த்து சிலபஸில் உள்ளதை மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம், நல்ல மார்க் எடுக்க முடியும். அதே மாதிரி கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் வந்து இப்படி சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு வந்து இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தயவு செய்து புலம்பாதீங்க. புலம்பாமல் இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து அறிவிப்பை வந்து வெளியிட போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எம்காம் பிஎட் படிச்சிருக்கீங்க காமர்ஸ் அக்கௌண்டன்சி அப்படின்னா தாராளமாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி தமிழ் மீடியத்தில் படித்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க. என்ன மீடியம் படித்தாலுமே நீங்கள் நல்ல மார்க் எடுக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகலாம். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபவுண்டேஷன் சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறமா பிரைம் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். பிரைம் சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஈலைட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒன் பை ஒன்னாக நீங்கள் இருக்கக்கூடிய கல்யாண சுப்பிரமணிய ஐயர் அந்த பேஜில் வந்து அப்டேட் கொடுப்போம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புதுசாக யாராவது ஜாயின் பண்ண வரீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் இப்போ ஃப்ரெஷ்ஷாக அட்டெம்ப்ட் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ தொகுப்பில் காமர்ஸ் அக்கௌண்டன்சி ஒவ்வொரு யூனிட்டும் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்.